ஹாய் கைஸ், வெல்கம் டு பிக் டாபிக். தமிழ்நாடு அரசியல் களம் டோட்டலாக சேஞ்ச் ஆகி நிற்கிது. தாவேகா வந்ததுக்கப்புறமே பயங்கரமான சேஞ்ச் நடந்துட்டு இருந்துச்சு இல்லை. இப்போ என்ன அப்படின்னா, கூட்டணி கட்சிக்குள்ளேயே புகைச்சல் ஏற்பட்டு பயங்கரமான வார் நடந்துக்கிட்டு இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இந்த கல்யாண வீட்டில் பார்த்தோன்னா ஒரு சைடு பெண் வீட்டார், இன்னொரு சைடு மாப்பிள்ளை வீட்டார் அப்படின்னு ரெண்டு பேரும் புதுசாக இருக்கும்போது பயங்கரமாக குஞ்சிப்பாங்க. பயங்கரமாக பார்த்தோன்னா ஒருத்தர் மேலே ஒருத்தர் பாசத்தை கொட்டிப்பாங்க. ஒரு 6 மாதம் கழிச்சு பார்த்தோன்னா நீ வாப்போ அப்படின்ற மாதிரி பேசி ஸ்டார்ட் ஆகும். ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தோன்னா மவனை நீயா நானா அப்படின்னு ரேஞ்சுக்கு போய்கிட்டு இருக்குங்களா, அந்த ரேஞ்சுக்கு தான் போய்கிட்டு இருக்கு தமிழ்நாடு அரசியல் களம். அந்தளவுக்கு வார் நடந்துக்கிட்டு இருக்குது. தாவேகா ஆளுங்கட்சியாக மாறிடுச்சு. ஒருவேளை திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் நடக்குதா அப்படின்னா இல்லை. ஒருவேளை தாவேகாவுக்கும் அதிமுகவும் நடக்குதுன்னா இல்லை. சரி, திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் நடக்குதானா இல்லை. அப்புறம் யாருக்கு நடக்குது அப்படின்னா, திமுக கூட்டணி கட்சியில் இருக்கிற விசிகாவுக்கும் திமுகவுக்குமே பயங்கரமான மோதல் போயிட்டுருக்கு. வார்த்தை போர் அப்படின்னு பேரில் வச்சு பயங்கரமாக வைரல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த லெவலில் கடுமையான தாக்குதல் நடந்துக்கிட்டு இருக்குது, வார்த்தை போர். இதை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி வச்சது யார் அப்படின்னா, திமுகவில் ராசா அப்படின்னு ஒரு நபர் இருப்பார்ல, அதுதாங்க ஸ்டாலினுக்கு மூளையே இல்லை அப்படின்னு சொல்லி பேசி ஒரு ஆடியோ வெளியாச்சுல்ல. ஸ்டாலினுக்கெல்லாம் அந்தளவுக்கு மூளை இருக்கா அப்படின்னு ஸ்டாலின் அவர்களை கேவலப்படுத்துகிற நபர் இருக்கார். அந்த நபர் தான் வந்து இப்போ விசிகாவை கேவலப்படுத்தி பேசிகிட்டு இருக்காரு. ரொம்பவுமே அருவருக்கத்தக்க வார்த்தைகளை பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கு விசிகாவும் பதில் சொல்லிட்டு தான் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. இப்போ ரெண்டு பேருக்கும் கடுமையான போர் நடந்துக்கிட்டு இருக்குது. என்ன ரீசன்? விஜய் அவர்கள் கொடுத்த ஒரே ஒரு அமைச்சர் பதவி. யாருக்கு? விசிகாவில் இருக்கிற வன்னியரசுக்கு அமைச்சர் பதவி ஒன்று கொடுத்தார்ல. அதாவது சமூக நீதி சமத்துவம் அப்படின்னு திமுக பேசணும்னு சொல்லுவாங்கல்ல, இவங்க எந்த அளவுக்கு பார்த்தோன்னா மற்றவங்கள அதிகாரத்தை வச்சு அடக்கணும், நம்மளுக்கு கீழே தான் அவங்க இருக்கணும், அவங்க எப்பவுமே அடிமைத்தனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க திமுக. அதை நம்ம வெளியிருந்து சொன்னால் நம்புறதில்லை. இப்போ விசிகாரங்க நிறைய பேர் பார்த்தோன்னா எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன விசிகாரன்னா உங்களுக்கு பத்திரம் எழுதி கொடுத்துருக்கா, நாங்கள் உங்களுக்கு கீழே இருக்கணும் அப்படின்னு, எங்கள் தனிப்பட்ட விருப்பத்தை நாங்கள் செயல்படுத்திட்டு போயிட்டே இருப்போம், அதுக்கெல்லாம் பார்த்தோன்னா நீங்கள் சொல்ல முடியாது அப்படின்னு எல்லாருமே கேள்விகள் எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. திமுக கட்சி சேர்ந்த ராசா அப்படிங்கிற ஒரு நபர் இருக்கார்ல, எந்த அளவுக்கு ஒரு கேவலமான பதிவு ஒன்று போட்டிருக்காரு பாருங்களேன். நீங்கள் சமூக வலைதளங்களை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முன் ஏற தரப்பட்ட ஏனையும் மூட சாதியை நொறுக்க வேண்டிய சிறுத்தையும் வெறும் விசில் சத்தத்திற்கு முட்டு கொடுக்கும் என்றால் பூ முடித்தவனை புறந்தள்ளி புணர்ச்சிக்கு வேறிடம் தேடுவதில் தவறில்லை அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை போட்டிருக்காரு. அதாவது கல்யாணம் பண்ணவனை விட்டுட்டு இன்னொருத்தங்க கூட போகிறதுல ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காப்புல. அதாவது திமுக விட்டுட்டு விசிகா பார்த்தோன்னா தாவேகா கிட்ட வந்து அமைச்சர் பதவி வாங்கிருச்சுல, அந்த காண்டில் பேசிக்கிட்டு இருக்காரு. அதாவது இவங்க சொல்கிறாங்க முன் ஏற தரப்பட்ட ஏணி, இவங்க தான் ஏணி தந்திருக்காங்களாமா விசிகாவுக்கு. இல்லை அப்படின்னா அவங்க வந்திருக்க முடியாது அப்படின்னு இவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்களா, இப்போ விசிகா நபர்கள் எந்தளவுக்கு டென்ஷன் ஆகிட்டு இருப்பாங்க. நம்ம சொன்னால் கேட்குறதில்ல, திமுக கிட்டே நீங்கள் அடிமையாக இருக்கீங்க, அவங்க உங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கேட்குறதில்ல. இப்போ சொல்கிறாங்க பாருங்கள், நீங்கள் ஏறி போகிறக்கே நாங்கள் தான் ஏணி கொடுத்தோம் அப்படின்னு ஒரு விஷயத்தை போட்டிருக்காரு. எந்தளவுக்கு ஒரு மானகட்ட செயல் அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். அதுக்கப்புறமா சிறுத்தை வந்து விசில் சத்தத்திற்கு முட்டு கொடுக்கும் என்றால் அப்படின்றார். விசில் சத்தத்துக்கு முட்டு கொடுக்கல ப்ரோ. இந்த ராசா அப்படிங்கிற அந்த தற்குறிக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். விசில் சத்தத்துக்கு யாரும் முட்டு கொடுக்கல. நீங்கள் சொல்கிற அதே விசில் சத்தம் தான் நீங்கள் சொல்லாத விஷயங்களை பண்ணியிருக்கு. என்னத்தை பண்ணியிருக்கு? தமிழ்நாடு அமைச்சரவை பட்டியலினத்தை சேர்ந்த நபர்கள் கிட்டத்தட்ட 7 அமைச்சர்கள் அப்படிங்கிறதே பெரிய விஷயம். இந்த வரலாற்று சாதனை. வரலாற்றில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பட்டியலினத்தை சேர்ந்த நபர்களை, அதுவும் 7 பேரை பார்த்தீங்கன்னா அமைச்சராக்கின ஒரே பெருமையாக யாருக்கு சேரும் அப்படின்னா விஜய் அவர்களுக்கு தான் சேரும். யாருக்குமே இது வரைக்கும் அந்தளவுக்கு கொடுத்ததே இல்லை நம்பர்ஸில். இன்றைக்கி ஒன்று 8 ஆச்சு. வன்னியர்ஸோட 8 பேர், கிட்டத்தட்ட 8 பட்டியலினத்தை சேர்ந்த நபர்கள் பார்த்தோன்னா அமைச்சர்களாக பதவி ஏற்றிருக்காங்க தமிழக வெற்றி கழகம் தாவேகா ஆட்சியில். இதை யார் பண்ணாங்க அப்படின்னா, இவங்க சொல்கிறாங்களா அந்த விசில் சத்தம், அந்த விசில் சத்தம் தான் பண்ணியிருக்கு. 75 வருட கட்சின்னு சொல்லிக்கிறீங்க, 50 வருட அரசியல் அனுபவம் ஸ்டாலின் சொல்லிக்கிறாரில்ல, அவர் பண்ணவே இல்லையே. சிறுபான்மை கட்சிகளும் உங்களோட தான் கூட்டணி இருக்குது. பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு கட்சியும் பார்த்தோன்னா உங்கள் கூட்டணியில் தான் இருக்குது. இவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? என்ன அமைச்சர் பொறுப்பு இது பெரிய அளவு கொடுத்துட்டீங்க? எதுவுமே கிடையாது. நீங்கள் கேவலமாக பேசுகிற அதே விசில் சத்தம் தான் இன்றைக்கி இவங்களை அமைச்சர் பொறுப்பு கொடுத்து உட்கார வச்சுருக்கு. அதையும் பண்ணிட்டார். அதுக்கப்புறமா இன்னொன்று என்ன அப்படின்னா, அந்த அமைச்சர் பட்டியலில் கிட்டத்தட்ட 4 பெண்கள் இருக்காங்க. கிட்டத்தட்ட 70 வருஷத்துக்கு மேலே 4 அமைச்சர்கள் பெண்களாக வர்றதெல்லாம் பார்த்தோன்னா இதுதான் வரலாற்றில் முதல் முறை அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி வந்ததே இல்லை. ஃபஸ்ட் டைம் தாவேகா ஆட்சியில் விஜய் பார்த்தோன்னா 4 பெண்களை அமைச்சர் பட்டியலில் கொண்டு வந்திருக்காரு. இதுவுமே வரவேற்கத்தக்கது அப்படின்னு எல்லாருமே பாராட்டுறாங்க. அதை பண்ணது யார் அப்படின்னா, இவங்க சொல்கிற அதே விசில் சத்தம் தான். இந்த மாதிரி சமூக நீதிக்கு ஏற்ற மாதிரியான சில விஷயங்களை பார்த்துட்டு இருக்கிற விஜய் அவர்கள் அந்த விசில் சத்தத்தில் தான் உங்கள் சத்தம் வெளியே கேட்காமல் போச்சு, உங்கள் சத்தமே ஓஞ்சு போச்சு. விசில் சத்தத்தில் பார்த்தோன்னா நீங்கள் வந்து ஆஃப் ஆகிட்டீங்க, அதுதான் உண்மை. இவங்க விசில் சத்தம் அப்படின்னு சொல்லி கேவலமாக பேசுகிறது. அப்போயே நீங்கள் இத்தனை வருஷமே அதை பண்ணல. இப்போ விசிகா பார்த்தோன்னா வந்து ஒரு அமைச்சர் கொடுத்ததுனால திமுக தாவேகா கூட போயிட்டாங்க அப்படின்னு இவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அப்போ நீங்கள் கொடுக்கல. இத்தனை வருஷமாக 10 வருஷமாக உங்களோட அவங்க தானே இருந்தாங்க. இந்த 5 வருஷத்தில் பார்த்தோன்னா ஏதாவது ஒரு இடத்துல அமைச்சர் பதவி கொடுத்துருக்கலாம்ல, கொடுக்கவே இல்லை. இங்கே விஜயாவில் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அமைச்சர் பதவின்றது கொடுத்ததோட மட்டும் இல்லாமல் அவருக்கு என்ன தொகை ஒதுக்கியிருக்காருன்னா வன்னியரசு அவர்களுக்கு சமூக நீதித்துறை அப்படின்னு ஒதுக்கியிருக்காரு.
இதுக்கு முன்னாடி ஆதி திராவிடர் நலத்துறை அப்படின்னு நேம் இருந்துச்சு. இப்போ அதை விஜய் அவர்கள் சேஞ்ச் பண்ணி அந்த பேர் வேணாம், எதுக்கு சமூக நீதித்துறை அப்படின்னு வைங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு நேம் சேஞ்ச் பண்ணி அந்த துறையில் வன்னியரசு அவர்கள் உட்கார வச்சுருக்காரு. விசிக கட்சி எதுக்காக போராடுது? விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்கள், பட்டியலினத்தை சேர்ந்த மக்கள் மேலே வரணும், அவங்களும் பார்த்தோன்னா இன்னும் மேலே அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணும், அவங்களுக்கு தேவையான உரிமைகள் சமமாக கிடைக்கணும். இதுக்காக தான் போராடிட்டுருக்கு. அதுக்கு என்ன பண்ணணும்? ஆட்சியில் அவங்க இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான பொறுப்புன்றது அவங்ககிட்ட இருக்கணும். சரி, அந்த பொறுப்பு நீங்கள் இதையே வச்சுக்கோங்க, சமூக நீதித்துறை அப்படின்ற அந்த பொறுப்பு நீங்களே வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். உங்கள் மக்களுக்கு தேவையான பிரச்சனைகள் எங்கெங்கே அடி வாங்குது, எங்கெங்கே பார்த்தோன்னா தேவைப்படுது, என்னென்ன அநீதி நடக்குது, அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்றத இந்த துறை உங்கள் கையில் இருந்தால் நீங்கள் ஈஸியாக பார்த்தோன்னா அதை சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு விஜய் அவர்கள் அந்த துறையவே அவங்ககிட்ட கொடுத்துட்டாரு. இதை விட பார்த்தோன்னா விசிக கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய என்ன சொல்கிறது, ஒரு கிஃப்ட்டு வேறு எதுவுமே இருக்க முடியாது. இதை வந்து தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் கொடுத்துட்டாரு. அந்த காண்டில் தான் இப்போ திமுக காரங்க பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அமைச்சர் பதவி கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் இந்த துறையவே தூக்கி கொடுத்துட்டாரு, இன்னும் விசிக கட்சி நம்ம சைடு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அவங்களுக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. இது எல்லாத்தையும் தாண்டி இன்னும் பல கட்சிகளுக்கு என்ன அப்படின்னா, இப்போ விஜய் அவர்கள் வந்து ஆட்சியிலும் அதிகாரத்திலையும் பங்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை நடைமுறைப்படுத்தி காட்டிட்டார். தாவேகால அமைச்சர்கள் இருக்காங்க, காங்கிரஸில் அமைச்சர்கள் இருக்காங்க, விசிகாலையும் அமைச்சர் வந்துட்டார், ஐயுஎம்எல்ஏ அமைச்சர் வந்துட்டார். இவங்க எல்லாருமே பார்த்தோன்னா ஒரு கூட்டணி ஆட்சி மாதிரி விஜய் அவர்கள் செட் பண்ணிட்டார். விசிகாவும் பார்த்தோன்னா 2016 வந்து நாங்கள் கூட்டணி ஆட்சின்றது தேவை, அதுதான் பார்த்தோன்னா தமிழ்நாட்டுக்கு நல்லது, அப்போ தான் எல்லோரோட பிரச்சனையும் சரிசமமாக சரி செய்ய முடியும் அப்படின்னு பேசியிருந்தேன் அப்படின்னு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ப்ரெஸ் மீட்டில் கொடுத்துருந்தாரு. அதை விஜய் அவர்கள் செயல்படுத்திட்டார். குரல் முழக்கம் அப்படிங்கிறது கொடுக்குறதையும் தாண்டி அதை செயல்படுத்துறதுக்கு பார்த்தோன்னா இவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும். இல்லை அப்படின்னு இவங்க கூட்டணி வச்சுருக்கிற ஆட்சி இருந்துக்குள்ள திமுக இருந்துச்சுல்ல, அவங்களையாவது செய்ய வச்சுருக்கணும். அவங்களும் செய்யலை, இவங்களும் பார்த்தோன்னா கேட்டு பார்த்துட்டு விட்டுட்டாங்க. ஆனால் சம்மந்தமே இல்லாமல் இடையில ஒருத்தர் வந்து பார்த்தோன்னா இவங்க கேட்டதை செஞ்சும் காட்டிட்டார். இவங்களுக்கே அந்த விஷயத்தை அவர் தூக்கி கொடுத்துருக்காரு. கூட்டணி ஆட்சி, அமைச்சர் பதவி எல்லாமே கொடுத்துருக்காரு. இதை பார்த்துட்டு தான் இப்போ திமுகவுக்கு பயங்கரமான டென்ஷன். இப்போ பட்டியலினத்தை சேர்ந்த மக்களோட வாக்குகள் முழுக்க பார்த்தோன்னா தாவேகா சைடு நிற்கிது அப்படின்ற ஒரு பொறாமை. ஆல்ரெடி நிறைய பேர் வந்து இவங்களுக்கு தான் வாக்கு செலுத்தியிருக்காங்க, தாவேகாவுக்கு தான் வாக்கு செலுத்தியிருக்காங்க. திருமாவளவன் பின்னாடி இருந்த பல பேரே வந்து தாவேகாவுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு இப்போ குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்காங்க திமுக நபர்கள். இவ்வளோ நாளாக பேசவே இல்லை, இப்போ பேசுகிறாங்க. விசிகான்ற கட்சி தலைவர் உங்கள் கூட இருந்தாங்க அப்படின்னா அவங்க பின்னாடி இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நம்பிட்டு இருந்திருக்காங்க போல். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. மக்கள் பார்த்தோன்னா இந்த பக்கம் வாக்களிச்சாங்கன்னா அவங்களோட உரிமை, அதை அவங்க பண்ண தான் செய்வாங்க. அதனால தான் இப்போ திமுக பார்த்தோன்னா ஓரமாக கிடக்குது. இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம என்னென்ன பண்ணாமல் விட்டோமோ, என்னென்ன நம்ம மேலே குற்றச்சாட்டுகள் இருக்கோ, என்னென்னத்தில் நம்ம மேலே அதிகமான விமர்சனங்கள் வைக்கிறாங்களோ அதை வந்து விஜய் பண்ணிட்டாரு அப்படின்னு விஜய் பார்த்தோன்னா நேக்காக காய் நகர்த்தியிருக்காரு. திமுக எதை வச்சு பார்த்தோன்னா மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கு. திமுக பெரிய அளவில் விமர்சிக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அதை நம்ம கையில் எடுத்தோம்னா தான் அவங்கள பார்த்தோன்னா என்ன பண்ணி வச்சுருக்காங்க, நம்ம வந்து அதை சரி பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு நியூஸ் வெளியே வரும். அதை வந்து நம்ம சரி பண்ணணும். அதுவும் இல்லாமல் இது தேவையான ஒன்றா இருக்குது. திமுக தான் சமூக நீதி சமத்துவம் அப்படின்னு பேசும். ஆனால் இப்போ இத்தனை வருஷமாக இதெல்லாம் பண்ணவே இல்லையே, நம்ம வந்து பண்ணுவோம் அப்படின்னு விஜய் அவர்கள் சைலண்ட்டாக வந்தார், ஆட்சியை பிடிச்சாரு, அதை பண்ணிட்டு போயிட்டுருக்கே இருக்கார். இவங்க செய்யாததை தாவேகா செஞ்சுருக்கு. எல்லாத்தையும் சுக்குநூறாக உடச்சிட்டார்ல, அதனால் திமுகவுக்கு மிகப்பெரிய வன்மம். இன்னும் எந்த கட்சி வந்து திமுக கூட போனாலும் இல்லை அதிமுக கூட போனாலும் கூட்டணி ஆட்சிங்கிறது வேணும்னு கேட்பாங்க, ஆட்சியிலும் அதிகாரத்துலையும் பங்குன்றது வேணும்னு கேட்பாங்க. அதுக்கு ஒரு விதையை விஜய் அவர்கள் போட்டு விட்டுருக்காரு. ஏன்னா இவங்க வந்து அதை கொண்டு வராமல் இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே, அப்போ எல்லோரும் நம்மக்கிட்ட பங்கு கேட்பாங்க, எல்லாருக்கும் நம்ம கொடுக்க வேண்டியதாயிரும், அது நம்மளுக்கு செட் ஆகாது, நம்ம மட்டும்தான் ஆளணும், நம்மளுக்கு இல்லாத எல்லோரும் இருக்கணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்தாங்கல்ல, அதை விஜய் வந்து உடச்சிட்டார்ல. அப்போ என்ன பண்ணுவாங்க, வன்மத்தில் விசிகாவை அடிக்க தான் செய்வாங்க. விஜய் அடிக்க முடியாது. அடித்தாங்க அப்படின்னா இன்னும் மிகப்பெரிய அளவில் கெட்ட பேர் திமுகவுக்கு போகும். மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்குறாங்களா நம்ம பசங்க. சார் சொல்கிறாங்களே, நம்ம ஸ்டாலின் சொல்கிறாருல, இன்ஸ்டாவில் ரீல்ஸில் போட்டு பார்த்தோன்னா ஆட்சி பிடிச்சிட்டாங்க அப்படின்னு. இன்ஸ்டா ரீல்ஸ் எதை போடுறாங்க, தாவேகா பசங்க டான்ஸ் ஆடி அங்கே டான்ஸ் நல்லா இருக்குது ஓட்டு போடணும்னு கேட்டாங்களா என்ன, இல்லை ஏதாவது காமெடி பேசி பார்த்தோன்னா ஓட்டு போடுங்கன்னு கேட்டாங்களா என்ன? ஒன்றும் கிடையாது. நீங்கள் என்ன சில்லறத்தனம் பண்ணி வச்சுருக்கீங்க, என்னென்ன கேவலமான வேலைகளை பண்ணி வச்சுருக்கீங்க, நாங்கள் வந்தால் என்னெல்லாம் பண்ணுவோம், நாங்கள் இப்போ என்னெல்லாம் செஞ்சிட்ருக்கோம் பாருங்கள் அப்படின்றத ரீல்ஸ் போட்டு காட்டுறாங்க. அது ரியாலிட்டி. இது போய் சேரணும். இந்த ரீல்ஸ் மூலமாக தான் நாங்கள் ஆட்சி பிடிச்சிருக்குமே தவிர நாங்கள் ஒன்றும் ஆபாசமாக டான்ஸ் ஆடிட்டோம், அசிங்கமாக உங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தோன்னா 1,00,000 சேர் அப்பு, 1,00,000 சேர், அதுபோக வெளியே மக்கள் நின்றுருந்தாங்கன்னெல்லாம் போய் பேசி நாங்கள் யாரும் ஓட்டு கேட்கல. நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதையும், நாங்கள் வந்தால் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறதையும், இப்போ தாவேகா ஆட்சி என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லி தான் ரீல்ஸ் போடுறோம். வேறெல்லாம் எதுவும் பண்ணுறதில்ல. அது இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது, என்னத்தை சொல்கிறது. சரி ஓகே, போய் நம்ம பசங்களை கொண்டு போய் கடத்திட்டாங்க, இப்போ மக்களும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ தாவேகா திட்டணும் அப்படின்னா நம்ம மேலே மிகப்பெரிய ஒரு அவப்பெயர் வந்துடும் அப்படின்றது புரிஞ்சிருச்சு அவங்களுக்கு. புரிஞ்சதுக்கப்புறமா என்ன பண்ணாங்க, விசிகா ஒரு துரோகின்ட்டாங்க. ஒரிஜினல் துரோகி யாருன்னா திமுக காரங்க தான்.
அப்போ நீங்கள் எத்தனை நாளாக பார்த்தீங்கன்னா ஆட்சியிலும் அதிகாரத்தில் அவங்களுக்கு பங்கு தரல? விசிகாரங்க கேட்குறாங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து எங்களை ஓட்டுக்காக யூஸ் பண்ணிப்பீங்க, பிரச்சாரம் பண்ணும்போது எங்கள் மக்களோட ஓட்டு வேணுன்றதுக்காக எங்களை கூட்டு போய்ப்பீங்க, நாங்கள் ஓட்டு வாங்குறதுக்கு மட்டும் உங்களுக்கு தேவைப்படுறோம், ஆனால் ஆட்சி அதிகாரம் வரும்போது எங்களை வந்து ஒதுக்கி விட்டுறீங்க, எங்களுக்கு எதுவுமே நீங்கள் தர்றதில்ல, எங்கள் கட்சி துண்டை கூட பார்த்துன்னா போட்டு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு தயங்கினாங்க அப்படின்னு அந்த லெவலில் தான் வச்சுருந்துருக்காங்க இவங்களா திமுக. இப்போ தான் விசிக நபர்கள் ஒவ்வொன்றா வெளியே சொல்கிறாங்க. திமுகவும் பார்த்தோன்னா அவங்க மேலே எந்தளவுக்கு வன்மத்தில் இருந்திருப்பாங்க அப்படிங்கிறது இப்போ ஒவ்வொன்றா சொல்கிறாங்க. இதை தான் மிகப்பெரிய வாராக போயிட்டுருக்கு. விஜயாவில் வந்து இதை உடச்சிட்டார்ல, அதனால் இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய காண்டு. இப்போ விசிகாவும் கூட சேர்ந்து திமுக அடிக்கிறாங்க. ஆல்ரெடி தாவேக்கா அடிச்சாடியில் திமுக படுத்துருச்சு. இப்போ விசிகாவும் பார்த்தோன்னா போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இனி திமுக வாய்ப்பில்லை ராஜா அப்படின்றதுக்கு தான் போகுது. நீ ஐயுஎம்எலும் வந்துட்டாங்க, அவங்க மேலேயும் பார்த்தோன்னா எதிரும் உண்மத்தை கக்கினாங்க அப்படின்னா இன்னும் அதிக அளவில் பார்த்தோன்னா ப்ரெஷர் அவங்களுக்கு. ஸ்டாலின் அவர்கள் இதெல்லாம் பார்த்துட்டே இருந்திருப்பார் போல். உடனே ஒரு ட்வீட் போட்டு 2 பேருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறார். யாருக்கு? ஐயுஎம்எல் கட்சி சார்பாக பதவியேற்ற நபருக்கும் விசிக கட்சி சார்பாக பதவியேற்ற அந்த அமைச்சருக்கும் பார்த்தோன்னா வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு சொல்கிறாரு, கடுமையான சொற்களை பயன்படுத்தாதீங்க, யாரையும் பார்த்தோன்னா திட்டாதீங்க, நம்ம அண்ணா வழியில் வந்தவங்க, கலைஞர் வழியில் வந்தவங்க, ஒரு கட்சி அவங்க எந்த சப்போர்ட் பண்ணலான்னு முடிவெடுக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது, இதை நம்ம கடந்து போவோம், ஒரு நேர்மையான எதிர்க்கட்சியாக செயல்படுவோம் அப்படின்னு ட்வீட்டை போடுறாரு. ஆனால் இவங்க அதே வேலை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸ்டாலின் அவர்கள் இப்படி ஒரு ட்வீட்டை போட்டாருன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் இன்னும் அடிங்கன்னு அர்த்தம். கரூர் பிரச்சனையில் இந்த கரூர் பிரச்சனை வச்சு யாருமே அரசியல் பண்ணாதீங்க அப்படின்னு திமுக தொண்டர்களுக்கு அறிவுரை கொடுத்தாரு. உடனே அடுத்த நாள் முரசொலியில் என்ன போடுறாங்க அப்படின்னா, விஜய் ஒரு கொலைகாரன், விஜய் தான் கொண்டுட்டு போயிட்டார் அப்படின்னு இங்கே நியூஸ் போடுறாங்க. அவர் அங்கே சொல்கிறார், அடிக்க வேணாம், பேச வேணாம், விட்டுருங்க அப்படின்னு. இந்த பக்கம் இவங்க பேசுகிறாங்க, உடன்பரப்புக்குள்ளே பேசுகிறாங்க. ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் அப்படின்னா, அதாவது பேச வேணாம்னு சொன்னார் அப்படின்னா பேசுங்கன்னு அர்த்தம். அதை வந்து அவர் வரைமுகமாக சொல்கிறாரு போகிற. இவங்களும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அடிக்கிறாங்க. அவங்க சும்மா இருப்பாங்களா? அவங்களும் அடிக்கிறாங்க. நாங்கள் என்ன உங்களுக்கு அடிமையா? எழுதி கொடுத்துட்டோமா? உங்கள் கூட தான் இவ்வளோ நாள் இருந்தோம், இந்த மாதிரி ஒரு அமைச்சர் பதவி கொடுத்தீங்களா? தாவேக்கா கொடுத்துருக்கு, விஜய் உங்களுக்கு கொடுத்துருக்காரு, அதுவும் எங்கள் நலன் சார்ந்த ஒரு துறையவே கொடுத்துருக்காரு. அப்படிங்கும்போது நாங்கள் போக தான் செய்வோம். உங்களுக்கு என்ன, நீங்கள் அடுத்த எலெக்ஷன் ஆட்சிக்கு வந்தாலும் நீங்கள் அதிகாரத்தில் இருப்பீங்க, உங்களுக்கு பிரச்சனை இல்லை, எங்களுக்கு கிடைக்கும் போது நாங்கள் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் பதிலடி கொடுத்துட்ருக்காங்க. நிறைய விசிக சிறுத்தைகள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க. இதுக்கு இத்தனை வருஷத்தில் ஒரு கனவு அப்படின்னு சொல்லி, இது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கனவு, எங்கள் நனவாயிடுச்சு அப்படின்னு. இப்போ கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி திருமாவளவன் ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு. இது வந்து நாங்கள் கண்டுட்டு இருந்த பல நாள் கனவு, அது எங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கும்போது மிகப்பெரிய மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை கொடுத்த தாவேகா தலைவர் மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் பார்த்தா அப்புறம் திமுக காரங்களுக்கு என்ன ஆகும்? கொந்தளிப்பு தான், வேற என்ன. ஐயுஎம்எல் கட்சிக்கு சிறுபான்மை நலத்துறை அப்படின்றத பார்த்தோன்னா கொடுத்துருக்காரு விஜய் அவர்கள். கரெக்டான பதவி 2 பேருக்கும் பாருங்களேன். அவங்கவுங்க சமூகம் சார்ந்த ஒரு துறைகளை அவங்கள மூலமாகவே சரி பண்ணிக்க வேண்டிய துறைகளை சரி பண்ணிக்கலான்ற ஈஸியாக இருக்கிற துறைகளை பார்த்தோன்னா விஜய் அவர்கள் கொடுத்துருக்காரு. அப்படின்னா எந்த அளவுக்கு யோசிச்சிருப்பார் பாருங்கள். யார்கிட்ட எதை கொடுக்கணும், அது மூலமாக அவங்க செயல்படுத்திக்குவாங்க, அவங்க எது நல்லா பண்ணிப்பாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியுது. ஏன்னா அவங்க சார்ந்த சமூகத்துக்கு அவங்க செஞ்சு தான் ஆகணும். அவங்க அதுக்காக தான் போராடிட்டு இருக்காங்க, பண்ணுவோம் அப்படின்னா. நம்ம ஒரு அமைச்சர் ஆகிட்டோம் அப்படின்னா நம்மளை எந்த லெவலில் ட்ரீட் பண்ணுறாங்க, எப்படி பார்க்குறாங்க, நம்மளை எந்த அளவுக்கு கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி வார்த்தைகளை பேசுகிறாங்க அப்படின்றது இப்போ அவருக்கு தெரிஞ்சிருக்கும். இது சொல்கிறாங்க, அமைச்சர் பதவி கொடுத்தோன்னே திரும்ப ஓடிட்டார் அப்படின்னு. அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து நம்ம ஆட்சி அமைச்சிடலாம், தாவேக்காவை தூக்கிடலாம் அப்படின்னு பிளான் போட்டதை விட கேவலமான விஷயமே எங்களுக்கு இது தெரியலையே. திருமாவளவனுக்கே தெரிஞ்சிருக்காது. நேற்று கூட சிபிஎம் கட்சி சண்முகம் அவர்களுக்காரில் அவர் சொன்னார், இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறதா தான் இருந்துச்சு, அது நல்ல வேலை பார்த்தோன்னா நடக்கலை, அதிலலாம் எங்களுக்கு பெரிய அளவு உடன்பாடு கிடையாது, எங்ககிட்ட கேட்டிருந்தாலும் நாங்கள் நோன் தான் சொல்லியிருப்போம் அப்படின்னு அவரும் பார்த்தோன்னா உண்மை உடச்சிட்டார். அதை விட ஒரு கேவலமான விஷயத்தை வந்து விசிகா பண்ணிடுச்சு. தாங்க கண்டுட்டு இருந்த மிகப்பெரிய ஒரு கனவு நனவாயிருக்கு அப்படின்றது தான் அவங்களோட என்ன சொல்கிறது உச்சபட்ச சந்தோஷமே. ஒரு அமைச்சருக்கே எந்த அளவுக்கு பார்த்தோன்னா பெரிய அளவில் சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. அவங்க எந்த அளவுக்கு பார்த்தோன்னா கனவோட இத்தனை வருஷமாக இருந்திருப்பாங்க, அதை வந்து நிறைவேற்றி கொடுத்துருக்காரு தாவேக்கா விஜய் அவர்கள். அப்போ போதான் செய்வாங்க. இவங்க மட்டும் பார்த்தோம்னா எந்த பதவி கிடைச்சாலும் ஓடுறது இல்லையா? நீங்கள் தோத்துட்டாங்கன்னு விரக்தியில் நம்மளாக தோத்துட்டோம், நம்ம எதுவுமே பண்ண முடியாது, ஆனால் அமைச்சர் ரேஞ்சுக்கு போயிட்டாங்களே விசிகா, நம்மளாம் அவங்க கூட போய் சட்டமன்றத்தில் உட்காரணுமா அப்படின்னு ஒரு என்ன சொல்கிறது கேவலமான மனப்பான்மை. அதனால தான் இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. திமுக நபர்கள் இன்னும் பல பேர் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னி விசிகா வெர்சஸ் டிஎம்கே அப்படின்னு தான் இருக்க போகுது அப்படின்றது நடக்கிற நிகழ்வுகளை பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியுது. தலைமை என்ன தான் அறிவுறுத்தினாலும் கீழே இருக்கிற நபர்கள் பண்ணுறது தான் மிகப்பெரிய அளவில் எல்லாருக்கும் போய் சேரும், அந்த கட்சிக்கு உண்டான டேமேஜை உருவாக்கும். அது உருவாயிடுச்சு ஆல்ரெடி. இப்போ நம்ம டிவிகே தொண்டர்களும் விசிகே தொண்டர்களும் சேர்ந்து திமுக அடிச்சிட்ருக்காங்க. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். சரி, ஓகே. வரலாற்று சாதனை நிகழ்த்தியிருக்கிற நம்ம தலைவர் விஜய் அவர்கள்
4 பெண்களை பார்த்தோன்னா அமைச்சர் பதவி கொடுத்தது, 4 பெண்களுக்கு. இந்த பக்கம் 8 பாலினத்தை சேர்ந்த நபர்களை பார்த்தோன்னா அமைச்சராக்குனது. அதுக்கப்புறமா விசிகாவோட மிகப்பெரிய கனவை நிறைவேற்றினது. சிறுபான்மை கட்சியில் இருக்கிறவங்களுக்கும் பார்த்தோன்னா ஒரு அமைச்சர் பதவி கொடுத்தது IUML. இதெல்லாம் பார்த்தோன்னா வரலாற்று நிகழ்வு, சாதனை. இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணிட்டு போங்க. அப்படி பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ் அப்படி நிறைய நம்ம சேனலில் திறந்து வரப்போகுது.